தீபாவளி அண்ட் கோலிவுட். ஸோ தீபாவளி அப்படின்னு வந்துட்டாலே சரி, இல்லை எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அந்த இதை எய்ம் பண்ணி படங்கள் ரிலீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. எதனால் அப்படின்னா, ஒரு பெரிய லாங் ஹாலிடே வரும் அண்ட் அந்த டைமில் ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து படத்தை பார்ப்பாங்க. அது மூலமாக வசூல் ரீதியாவோ இல்லை மார்க்கெட் ரீதியாவோ ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த படங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. குறிப்பாக தீபாவளி ரிலீஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாகவே இருந்து வருது. இது தமிழ்நாடு ஓவரால் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே இந்த தீபாவளி ரிலீஸ் படங்கள் அப்படின்னாலே அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது. குறிப்பாகவே தீபாவளி படங்கள் அப்படின்னாலே பெரிய ஹீரோ படம் இருக்கும். Tier 1 Tier 2 நடிகர்கள் தான் கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு மேலே இருக்கும். இந்த வருஷமும் 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அந்த 3 படங்களை பற்றி கிடையாது. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கிற ஐகானிக் தீபாவளி படங்கள், தீபாவளியில் ரிலீஸ் ஆகி ஐகானிக்காக கிளாசிக்காக இருக்கிற படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை டாப் 10 நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இது டாப் 10 ரேங்க் பண்ணுறது எங்களுக்கு அத்தனை ஈஸியான ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா எல்லாமே ஐகானிக்கான படங்கள். நிறையா படங்களை வந்து வி ஹாவ் டு லீவ் இட் அவுட். எதனாலனா அந்த 10 படங்கள் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த வகையில் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இல்லை மிஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் 10வது இடத்துல இருக்கிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா. சந்தான பாரதி இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த இந்த திரைப்படம் வந்து அந்த டைமில் தளபதி படத்தோட இணைஞ்சு வந்த ஒரு திரைப்படமாக இருக்குது. அது இப்போவுமே ஒரு கிளாசிக் படமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. போன வருஷம் குறிப்பாக மஞ்சுமேல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. முன்னாடி வேணா ஒரு விமர்சனம் இருந்தது, குணா திரைப்படத்தை வந்து தியேட்டரில் பெருசாக கொண்டாடலை அப்படின்ற ஒரு விஷயம். இதனாலனா அந்த டைமில் தளபதி மாதிரியான ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் வரும்பொழுது குணா திரைப்படத்துக்கான மக்களுடைய வருகை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போலாம் குறிப்பாக ரொம்ப ஒரு டீப்பான ஒரு படமாகவும் இருக்கும். இது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கொள்கிற ஒரு படமாகவும் இருக்காது. ஹியூமன் எமோஷன்ஸை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் டீல் பண்ணுற ஒரு திரைப்படமாக இருக்கும். டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த படத்தை நம்மளால் சொல்லிட முடியும். அண்ட் குணா திரைப்படத்தில் வர மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அது சொல்கிற கதையாக இருக்கட்டும், அதோட வசனங்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு குணா திரைப்படம் நம்மளை எமோஷ்னலாக நிறையா எமோஷன்ஸை ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் எஸ், குணா படம் பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க. அப்படி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஏன்னா சூப்பரான ஒரு திரைப்படம். ஸோ குணா திரைப்படம் 10வது இடத்துல தான் நம்மளால் வைக்க முடியுது. எதனாலன்னா 9வது இடம் அதுலேருந்து மேலே போகிறது வந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் 9வது படத்தில் வி காட் முதல்வன். சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடிக்கிற இந்த திரைப்படம் இப்போவுமே இந்த படத்துடைய டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தில் வர சீன்ஸாக இருக்கட்டும், பயங்கர ஐகானிக்காக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் நடிக்க இருந்ததா அப்போ ஒரு செய்தி உண்டு. அந்த டைமில் இயக்குனர் SAC அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இல்லை இவ்வளோ ஏர்லி இந்த கெரியர் வந்து இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கலான ஒரு படத்தை வந்து அவர் நடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே SAC அவர்கள் சொன்னதுனால இந்த படத்தை வந்து விஜய் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டதாகவும் ஒரு நியூஸ் உண்டு. இன்னும் இப்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு படம் அப்போது விஜய் அவர்கள் எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு சீனை வச்சு மட்டுமே விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு பரப்புரைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீப்பான, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சீன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அவ்வளோ வசனங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியலை வந்து இதில் பேசியிருப்பாங்க. பல பிரச்சனைகளை வந்து இதில் டீல் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக கரப்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே பேசியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். ஸோ முதல்வன் வந்து நம்ம 9வது இடத்துல வைக்கிறோம். 8வது இடத்துல இருக்கிற திரைப்படம் வந்து அலைப்பாயுதே. யூஸ்வலாகவே என்னென்னா, நம்ம தமிழ் படங்களில் ரொமான்டிக் ட்ராமா படங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எக்கச்சக்க படங்கள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அலைப்பாயுதே வந்து ஸ்டாண்ட் ஸ்டால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், இஃப் நாட் தி கிரேட்டஸ்ட் ரொமான்டிக் ட்ராமா படம் அப்படின்னா அது அலைப்பாயுதையை சொல்லலாம். அலைப்பாயுதே பல எமோஷன்ஸை பேசுது. லவ், அந்த ரொமான்ஸை சுற்றிய பல எமோஷன்ஸை டீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லவ்வோட அந்த பரிணாமம் வந்து எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்றத பற்றியும் அந்த படம் அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட அலைப்பாயுதைக்கு நிகராக தமிழ் சினிமாவில் ஒரு லவ்வை, அந்த எமோஷனை வந்து அதிகமாக டீல் பண்ணி அதை பேசின படம் அப்படின்னா ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அந்த வகையில் படத்தோட வசனமாக இருக்கட்டும், படத்தில் இன்னுமே அந்த ப்ரொப்போசல் சீன்லாம், அந்த ட்ரெயினில் வந்து மாதவன் வந்து ஷாலினிக்கு சொல்கிற அந்த ப்ரொப்போசல் சீன்லாம் இப்போவுமே ஐகானிக்காக இருக்குது. நிறையா படங்களில் அந்த படத்தில் வர அந்த டைலாக்ஸோட அந்த ஒரு சாயல் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எதனால்னா அலைப்பாயுதே கிரியேட் பண்ண இம்பேக்டாக இருக்கட்டும், அந்த அலைப்பாயுதே கொடுத்த இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும், அது அளவுக்கு மிஞ்சிய ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில்
அலைப்பாயுதே வந்து நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குது. இதுல 7வது இடத்துல இருக்கிற திரைப்படம் வந்து குருதிப்புனல். பி.சி. ஸ்ரீராம் இயக்கத்துல வந்த திரைப்படம். இதுக்கு ஸ்கிரீன் பிளே யார் எழுதுறாருன்னா கமல்ஹாசன் அவர்கள் எழுதுறாரு. இந்த படத்துல கமல்ஹாசன் அண்ட் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கதாபாத்திரங்களும் 2 பேர் இதுல முக்கியமான ரோல் பண்றாங்க. ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான். அண்ட் இதுல ஸ்பாய்லர் அலர்ட், இந்த படத்துல 2 பேருமே இறந்துருவாங்க. ஸோ என்ன இப்படி 2 ஹீரோ சப்ஜெக்ட் 2 ஹீரோவுமே இறந்து போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு எப்படி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்துல ஹீரோன்றவங்க அர்ஜுனோ கமல்ஹாசன் அவர்களோ கிடையாது. இந்த படத்துல ஹீரோ அப்படின்றது அந்த படத்தோட கதை தான். இந்த திரைப்படம் வந்து துரோகால் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக். அந்த படத்துல வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு படம் தான் குருதிப்புனல் அப்படின்றது. இந்த படத்துல வந்து ஆப்ரேஷன் தனுஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி தான் அந்த படம் நகரும். இந்த ஆப்ரேஷன் தனுஷ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தான் நடிகர் தனுஷுக்கு அவரோட பேரை கொடுத்தது. ஏன்னா அவரோட உண்மையான பேர் வேண்டாம், இப்போ ஸ்க்ரீன் நேம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் தனுஷை பார்த்துட்டு அப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் நேம் வந்து நான் தனுஷ்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிகர் தனுஷ் வந்து அவருக்கு பேரையே வச்சுட்டதாகவும் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ குருதிப்புனல் இந்த லிஸ்ட்டில் எதனால இருக்குது? ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து எக்ஸ்பெக்டட் வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்கல. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் பேஸ்ட் படம் கிடையாது. ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு படம் தான் இது. அண்ட் இதில் ஸ்க்ரீன் பிளே வந்து கமல்ஹாசன் அவர்கள் எழுதியிருப்பார். கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அப்படின்ற நம்ம எல்லாருமே தெரியும். இந்த படம் வந்து அவரோட ஏர்லி ஒர்க்ஸில் ஒரு முக்கியமான ஒரு படமாக குருதிப்புனல் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக குருதிப்புனல் பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. பயங்கரமான ஒரு வாட்சாக இந்த படம் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிறது பொல்லாதவன் திரைப்படம். பொல்லாதவன் வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இளம் இயக்குனருடைய முதல் திரைப்படம் பொல்லாதவன். இதில் தனுஷ் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது வரைக்கும் பார்த்திராத ஒரு திரைப்படமாக தமிழ் சினிமாவுக்கு பொல்லாதவன் திரைப்படம் இருந்துச்சு. ஒரு உயிரில்லாத ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுத்து அதை ஒரு கதாபாத்திரமாக வச்சு அதை சுற்றி நடக்கிற ஒரு ட்ராமா, அந்த ட்ராமா நடக்கிற ஒரு லூப்பு, அது நடக்கிற ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் இதில் இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக பொல்லாதவன் திரைப்படம் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பொல்லாதவன் படம் வந்து பார்த்து நிறைய பேர் இயக்குநர்களானவங்க இருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய டுவோவோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாயிண்ட் வெற்றிமாறன் தனுஷ் அப்படின்ற அந்த டுவோவோட ஓப்பனிங் பாயிண்டாக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வெற்றிமாறன் படங்கள் எல்லாத்துலேயுமே தனுஷ் ஏதோ ஒரு குட்டி ரோல் பண்ணிட்டு இருப்பார். ஒன்று ப்ரொடியூசராக இருப்பார், இல்லைன்னா விடுதலை படத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரொடியூசரோ நடிகரோ கிடையாது, ஆனால் ஒரு பாட்டு பாடியிருப்பார், உன்னோட நடந்த அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக் டுவோவோட முதல் திரைப்படமாகவும் இருக்குது. இதில் வர்ற 1-2 காட்சிகள் வந்து வெற்றிமாறன் அவர்களே சொல்லியிருப்பார். இல்லை எனக்கு நம்ம முரண்பாடு நிறையா இருந்தது, அதில் வர காமெடி காட்சிகளுக்கும் எனக்கும் பெருசாக உடன்பாடு இருந்தது இல்லை. பட் இருந்தாலும் அந்த டைமில் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த டைம் மார்க்கெட்டோ அதை டிமாண்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இல்லை நிறைய காட்சிகள் இருந்தது அப்படின்றத அவர் ரிக்ரெட் ஆகாம இந்த விஷயத்தில் பதிவு பண்ணியிருப்பாரு. அண்ட் பொல்லாதவன் இப்போவுமே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஐகானிக்கான ஒரு படம் அப்படின்றதுனால அந்த திரைப்படம் 6வது இடத்துல வச்சிருக்கிறோம். நம்ம 5வது இடத்துல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவி எவர் மேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். தமிழ் மூவியில் துப்பாக்கி ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை படத்தில் வராத எந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுமே கிடையாது. ஏஆர் முருகதாஸ் அண்ட் நம்ம விஜய் அவர்கள் அவங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் காம்போ படமாக இந்த படம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா ஐகானிக் படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த 2010s அந்த எராவில் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வருஷத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காருங்கன்னா எத்தனை படம்னாலும் பார்க்கலாம். மெர்சல் பார்க்கலாம், பிகில் பார்க்கலாம், சர்க்கார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரோட படங்கள் எல்லாமே தீபாவளி ரிலீஸ் நிறையா வந்துருச்சு. ஓகே, தளபதி தீபாவளி அவ்வளோதான் மாஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் ஒரு இடத்துல பேசப்பட்டுச்சு. அதில் ரொம்ப ஒரு முதன்மையாக இத்தனை படங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முதன்மையான ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி. ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் என்டர்டெய்னர். அதில் வர்ற காமெடி சீன்ஸுமே நல்லா பேசப்பட்டுச்சு. காமெடி சீன்ஸ் அண்ட் லவ் சீன்ஸ் இருக்கும். யூஸ்வலாகவே என்னன்னா அந்த ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா லவ் சீன்ஸோ காமெடி சீன்ஸோ படத்தோட பேச குறைக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த காமெடி சீன்ஸ் அத்தனை வந்திருந்தாலும் அது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கடந்து போயிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள அந்த பிக்கர் பிக்சரை வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. அது காமெடி சீன்ஸோ ஆக்ஷன் ரொமான்ஸ் சீன்ஸோ அந்த படத்தோடைய பேச எந்த வகையிலுமே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே வந்து இதில் முருகதாஸ் அவர்கள் கொடுத்துருப்பாரு. ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்திருந்த படங்கள் விஜய் அவர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பேங்க் கொடுக்கல. பட் போஸ்ட் துப்பாக்கி ப்ரீ துப்பாக்கின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். போஸ்ட் துப்பாக்கி விஜய் அவர்களோட கரியர் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஐகானிக்கான படமாக துப்பாக்கி படம் இருக்குது. ஸோ அதனால துப்பாக்கி திரைப்படம் இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்குது. நம்பர் 4
தளபதி மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் தளபதி. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடியே இந்த படத்தை நம்ம மென்ஷன் பண்ணோம். எப்போனா குணா படம் ரிலீஸ் ஆகிற அதே சமயத்தில் தான் தளபதி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. படம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா இப்போ கூட ரீரிலீஸராக இருந்தது. அப்போ கூட அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இல்லை ரஜினி அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மர் சைடு வந்து நம்மளால் பார்க்க முடியும். வெகு சில படங்களில் தான் ரஜினி ஆஸ் அ பெர்ஃபார்மர் நம்மளாம் வியந்து பார்ப்போம். குறிப்பாக ஏன்னா அவரோட ஸ்டைலை தாண்டி அவரோட நடிப்பை நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்டைல் அந்த அளவுக்கு, அந்த ஸ்டைலே போதும் எங்களுக்கு, அவர் நடிக்கவே வேணாம், அவர் நடந்தாலே போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஸ்டைலை தாண்டி அவர் அந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த படத்துல மியூசிக் இளையராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருப்பாரு. இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், படத்தில் வர சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், ரஜினி அவர்களோட நடிப்பாக இருக்கட்டும், மம்முட்டி அவர்களோட நடிப்பாக இருக்கட்டும், சோபனா அவர்களோட நடிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வர்ற எல்லாருமே அவங்களோட கனக்கச்சிதமாக அந்த படத்தை நடித்து முடிச்சிருப்பாங்கன்ற நம்ம சொல்லிடலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து அதுக்கப்புறம் பல படங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்துச்சு. அந்த தளபதி இப்போ கூலி படம் வரும்போது கூட நீங்கள் தளபதி பார்த்துருக்கீங்களா, தளபதியோட பெட்டராக இருக்கும், இது தளபதி மாதிரி இருக்கும், இது தளபதி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த தளபதியை சுற்றியே இருக்கும். கூலி படத்தில் தளபதியோட ஒரு ரெஃபரன்ஸுமே வச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அந்த வகையில் தளபதி கொடுத்துருக்கிற அந்த இம்பேக்ட்னாலையும், தளபதி எந்த அளவுக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்றதுனாலையும் இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தளபதி இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பெறுது. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற திரைப்படம் கைதி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நடிக்கிற திரைப்படம். யூஸ்வலாவே கார்த்தி வந்து ஒரு டைரக்டரோட 2வது படத்துல அவர் நடிக்கிறார் அப்படின்னாலே இந்த படம் ஹிட், கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சாம். அண்ட் கைதி திரைப்படம் பிரில்லியண்டான ஒரு படமா இருந்துச்சு. அதே சமயத்தில் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ பிகில் அஃப்கோர்ஸ் ஒரு பிக்கர் ஸ்டார், ஒரு பிக்கர் டைரக்டர், ஒரு எஸ்டாப்ளிஷான டைரக்டர் அப்படின்னும் பொழுது கைதி மீதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து டெஃபினட்டாக பிகில் அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் போக போக அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் கைதி படத்தை போய் பாருங்க, கைதி படத்தை போய் பாருங்க அப்படின்ற ஒரு வேர்டும் ஆரம்பிச்சிச்சு. கைதி இப்போ இருக்கிற இந்தியன் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த எல்சியூடைய ஃபர்ஸ்ட் படம் அந்த எல்சியூக்கு வித்துட்டது இந்த கைதி திரைப்படம் தான். ஒரே நாள் நைட்டில் நடக்கிற ஒரு படம், ஒரே நாள் நைட்டில் நடக்கிற படத்தை எந்த அளவுக்கு நம்மளால சுவாரஸ்யமாக காட்டிட முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. குறிப்பாக அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிகில் மாதிரி பெரிய படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஷோக்கு நிறையா தியேட்டர்ஸில் வந்து பெருசாக அதுக்கான ஆக்குபென்சி வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகலை. பட் ஆனால் போக போக எல்லாம் சொல்கிறாங்க ஏன் ஒரே நாள் நடக்கிற கதை அப்படின்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எப்படி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் போய் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அப்போ தான் தெரியுது, ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி, இதுதான்டா சினிமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஆடியன்ஸ் கொடுத்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. லோகேஷ் கனகராஜ் யார் அப்படின்றத கோலிவுட்டில் எடுத்து சொன்ன ஒரு படம் கைதி அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த வகையிலையும் இது கொடுத்த ஒரு இம்பாக்ட்னாலையும் கைதி வந்து நிறையா மொழிகளில் ரீமேக் பண்ணவும் படிச்சு, அதே மாதிரி ஜப்பானில் கைதி பெரிய லெவலில் வரவேற்பு பெற்றுச்சு நம்மளால் பார்க்க முடியுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கைதி திரைப்படம் இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இருக்கிற திரைப்படம் தேவர் மகன். பல இயக்குனர்கள் சொல்கிற ஒரு விஷயம், தேவர் மகனில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டிக்ஷனரி, ஒரு ப்ராப்பர் என்சைக்ளோபீடியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹோல் சிலபஸே அதுதான் அப்படின்ற மாதிரி. தேவர் மகனில் உள்ள ஸ்க்ரீன் பிளே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே லெசன் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கும். குறிப்பாக மிஷ்கின் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், தேவர் மகனில் வர ஒவ்வொரு ஃப்ரேமையுமே நம்மளால் ரசிக்க முடியும். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கதை சொல்லும். அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் சொல்லுவார். ஒரு இளைஞன் அந்த படத்தோட ஓப்பனிங்கில் அந்த ட்ரெயின்லேருந்து துள்ளி குதிச்சு வர்ற அந்த ஒரு இளைஞன் படத்தோட கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணீரோட அதே ட்ரெயினில் ஏறி போகிறாரு. இந்த ஒரு ஆர்க்கு, இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கும் இடையில நடந்த ஒரு கதை தான் தேவர் மகன். படம் பல கான்ட்ரவர்சிஸை அஃப்கோர்ஸ் சந்திச்சது. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண படம். ஓவரால் இப்போ உள்ள நிறைய டிரெக்டர் சொல்கிற ஒரு படம் தேவர் மகன் அப்படின்றது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தமிழ் படங்களில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேஸ் அப்படின்னா அது தேவர் மகன் தான் சொல்லுவாங்க. அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்களோட ரோலை பக்காவாக பண்ணியிருப்பாங்க. வடிவேலுவாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், கௌதமியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் இளையராஜா அவர்கள் வச்சு செஞ்சிருப்பாரு. அந்த அளவுக்கு மியூசிக் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து 2வது இடத்துல இருக்குது. அண்ட் இதில் நம்பர் 1 இடத்த பிடிக்கிற திரைப்படம் பார்த்தோன்னா அதுவும் கமல்ஹாசன் அவருடைய திரைப்படம் தான் நாயகன். மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில்
கமல்ஹாசன், சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடித்த திரைப்படம் தான் நாயகன். நாயகனை பார்த்துட்டு இயக்குனர்கள் ஆகணும் அப்படின்னு நினச்ச இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் ஏராளம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு யூஸ்வலாக என்னன்னா ஏதோ ஒரு படம் வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த படத்தை வேற எந்த படமும் செய்யாத ஒரு விஷயத்த அந்த படம் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாயகன் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். நாயகன் படத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அந்த இதில் உள்ள இயக்குனர்கள் லிஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நாள் ஃபுல்லாக கூட உட்காந்து அந்த இயக்குனர்களை பற்றி நம்ம பேசியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. நாயகன் திரைப்படம் இந்த 2 பேருடைய 2 ஜாமவான்கள் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் அவர்களுடைய முதல் திரைப்படமாக இருக்குது. அந்த படம் கிரியேட் பண்ண ஒரு இம்பேக்டை தமிழ் சினிமாவில் வந்த வெகு சில படங்கள் மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட டைலாக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பல இடங்களில் அந்த படம் மௌனத்தை வச்சே பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறையா இதுனா ரொம்ப பெரிய டைலாக்ஸ்லாம் நிறையா இருக்காது. அந்த பஞ்ச் டைலாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பேச வேண்டிய இடத்துல அந்த படம் பேசும். பேசாமலே எமோஷன்ஸை கடத்த வேண்டிய இடத்துல பேசாமலே எமோஷன்ஸை கடத்தும். எந்த ஒரு எமோஷன்ஸும் எந்த ஒரு சைலன்ஸும் இல்லாமல் இந்த ஒரு மியூசிக்கை வச்சு மட்டுமே எமோஷன்ஸை கடத்த வேண்டிய இடத்துல மியூசிக்கை வச்சு மட்டுமே கடத்தும். இந்த படத்தில் இயக்குனராக இருக்கட்டும் இல்லை நடிகராக இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு காட் மோடுக்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் அதாவது தமிழ் சினிமாவில் வந்த பெஸ்ட் தீபாவளி ரிலீஸில் நம்ம நாயகன் திரைப்படத்தை நம்பர் 1ல வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் விட்ட படங்கள் என்னென்ன அப்படின்றதையுமே கீழே மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய டாப் 10 தீபாவளி ரிலீஸ் படங்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.